பஞ்சாயத்தை கூட்டி ஊர் முன்னாடி என் குடும்ப மானத்தை வாங்கிட்டாள. அனாத நாய, உன் அப்ப என்கிட்ட வாங்கின படத்தை திரும்ப கொடுக்காம நாண்டுகிட்டு நின்று செத்தான். என்னதான் அவன் என்னை ஏமாத்தினாலும் அவன் என் கூட பிறந்தவனாச்சே. அவன் பெத்த புள்ள ரோட்ல பார்க்க நாதிசனம் இல்லாம அனாதையா கிடக்கேனே. உன்னை என் வீட்டுல கூட்டியாந்து வச்சு திங்கிறதுக்கு சோத்தை கொடுத்து இருக்க இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தனே. அதுக்கு நீ பண்ற நன்றி கடனா நாய இது? அன்னைக்கு மட்டும் நான் உன்னை அதே இடத்துல விட்டுட்டு போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு உன் வாழ்க்கை நாசமாயிருக்கும். நீ இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போயிருப்படி. இப்ப நீ இப்படி நிக்கிறனா அதுக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா இப்ப நீ உயிரோட இருந்திருப்பியா? நீ என்னன்னா என் குடும்பத்தையே கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருக்க. இதுக்குதான் இவளை அன்னைக்கே வீட்டுல சேர்க்காதீங்க, அடிச்சு துரத்துங்கன்னு நான் சொன்னேன். யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? நீங்க தான் உங்க அண்ணன் பெத்த பிள்ளைன்னு இறக்கப்பட்டீங்க. போதா குறைக்கு இவன் என் மாமனோட பொண்ணை நான் தான் பாதுகாப்பேன், அவளுக்கு நான் தான் அடைக்கலம் கொடுப்பேன்னு வீட்டுல கூட்டு வந்து தாங்குனா எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டால. இதுதான் இவ காட்டுற நன்றி. பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளுக்கே குழி பறிச்சிருக்கா. துரோகி, கேடுகிட்டவா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். நாசம் பண்ண போயிருவேன். ஊரு முன்னாடி என் குடும்பம் மானத்தே வாங்கிட்டு துரோகி. உன் அப்பா வாங்கின கடனை நீ திரும்ப கொடுக்கணும்னா சத்தமே இல்லாம பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா எங்களை பழி வாங்கணும்னே என்னையும் என் குடும்பத்தையும் இப்படி இருக்காந்து விட்டுட்டல. கம்பீரமா தெரிஞ்சாண்டி என் பிள்ளையோட மானத்தை வாங்கிட்டேடி நீ. இதுக்குதான் உன்னை 4 வருஷமா நான் பாத்துக்கிட்டேன் நாடி. துரோகி, வயிறு எரிஞ்சு சொல்லுதேன். நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன். மண்ணோட மண்ணா போயிருவேன், நாசமான போயிருவடி. ஏய், இதுக்கப்புறம் என் வீட்டு புள்ளிய யாராச்சும் ஏதாச்சும் பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. அறுத்துப்படுவேன், அறுத்து. முடிஞ்சா அறுத்து பாரியா பாப்போம். இந்த ஆதியோட அம்மா மேலே கைய வச்சுட்டு நீ இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துருவியா? அவ இத்தனை வருஷமா எங்க வீட்டுலதான் இருந்தா, எங்க பாதுகாப்புலதான் இருந்தா. இன்னைக்கு உன் வீட்டு பொண்ணு ஆயிட்டாலோ? இந்த 4 வருஷமா என் வீட்டு திசை பக்கம் கூட திரும்பி பக்கம் பயந்துகிட்டு ஓடி ஒழிஞ்ச நீ இன்னைக்கு என் வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டு என் மானத்தை வாங்கினது மட்டும் இல்லாம என் அம்மா மேலே கைய வைக்கிற நான் சொல்றேன். என்ன இந்த ஆதி மேல இருந்த பயம் விட்டு போச்சா என்ன? இந்த பார், இன்னமும் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ என் அம்மாவோட அண்ணங்கிற ஒரே காரணத்தினாலதான். இல்லன்னு வச்சுக்க, தெரியும்ல ஆதி ஒழிச்சிருவேன். யாருக்கு யாரா கூட பிறந்தவா இவா? எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச சாபக்கேடு. என் அண்ணனை கொலை பண்ண கொலகாரி இவளை ஏன் கூட பிறந்தவளா? இந்த ஜென்மத்துல நான் இவ கூட பிறந்துட்டேனே அந்த பொறுப்புக்கு பொறிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன்டா. இந்த பார், இந்த 4 வருஷமா என் பிள்ளைய நான் பார்க்காம இருந்ததுக்கு காரணம் உன் மிரட்டல் உருட்டல்லாம் பயந்துகிட்டு இல்ல, என் பிள்ளைக்காக மட்டும்தான். என் அண்ணனோட பிள்ளைக்காக தான் இத்தனை வருஷமா நான் வாய முடிக்கிட்டு இருந்தேன். இல்லன்னு வச்சுக்க, டேய் உனக்கும் மேல இந்த ஊருக்குள்ள ஒரு காலத்துல நான் சண்டியத்தனை பண்ண வேண்டாம். ஆனா உன்ன மாதிரி பொறுக்கி கிடையாது. ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளைகளெல்லாம் ஏமாத்தி அதுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி அந்த பணத்துல உடம்ப வளர்க்குற பொம்பளை பொறுக்கி நான் கிடையாதுடா. இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது. என் பிள்ளைய பத்தி ஏதாச்சும் பேசுன, ஆமா அவன் பொறுக்கிதான். ஏன் உன் வீட்டு பொண்ணையா கைய பிடிச்சிருக்கா? என்னமோ உன் வீட்டு பொண்ணு நாசம் பண்ண மாதிரி ரொம்ப குதிச்சுக்கிட்டு வர. கேடு கட்டவளை, யார் வீட்டு பிள்ளை மேல யாரு கைய வைக்கிறது? உன் புள்ள கண்ணப்பட்ட உன் புள்ள வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ண மாதிரி என் வீட்டு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடலாம் நினைச்சியா? என் வீட்டு தேச பக்கம் திரும்பி பார்த்தாலும் உன் புள்ளையோட தலைய சீவிடுவேன். நீ சீவிர வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் நினைச்சியா? பஞ்சாயத்தை கூட்டிட்டா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சாத. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாய். அந்த நாய் 4 வருஷமா எங்க வீட்டுல இருந்துச்சு. யானோ கண்ணப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்றானா, இவ வாழ்க்கையை நாசம் பண்ணாம இன்னமும் இருக்கான்ல, அதான் அவன் பண்ண பெரிய தப்பு. இப்ப நினைச்சா கூட அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். உங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. அதானே, தாய்க்கு புள்ள தப்பி பிறக்குமா? அம்மா கிட்ட இருக்கிற எல்லா கேடுகட்ட புத்தியும் பெத்ததுங்க கிட்டயே இருக்குது பாரு. ஆம்பளை பையில தான் தருதலையா பொறுக்கியா வளர்த்து வச்சிருக்கானா, பொம்பளை பிள்ளைய அதுக்கு மேல வளர்த்து வச்சிருக்கா. இதெல்லாம் எங்க விளங்க போறது? துப்பு கிட்ட குடும்பம். யார துப்பு கிட்ட குடும்பம்னு சொல்றேன்? என் பிள்ளைகிட்ட இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், தோட நிமிந்து நிக்க முடியாது. நாண்டுகிட்டு தான் குடும்பத்தோட சாவணும். அந்த அளவுக்கு என் புள்ள உன் குடும்பத்தை நாசம் பண்ணிடுவான். வாய மூடு நாய. என் குடும்பத்தை பத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துற வழியா பாரு. உன் புள்ள ஊர்ல உள்ள எல்லா பொம்பளை பிள்ளையோட பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். அது எல்லா நாளைக்கே உன் பொம்பளை பிள்ளை தலையில தான் வந்து விடியும். அப்ப தெரியும் யாரு நாண்டுகிட்டு நிப்பான்னு. இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். நிறுத்துங்க. இது பஞ்சாயத்து நினைச்சீங்களா இல்ல வேற என்னமோ நினைச்சீங்களா? நானும் வந்தல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 குடும்பமே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இத பாக்குறதுக்கு தான் நாங்க வேலை வெட்டி எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறோமாக்கும்.
என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க. பிரச்சனையை பேசி முடிக்கிறது தான் பஞ்சாயத்து. தேவையில்லாம இங்க வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை விட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிவிட்டேன். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்வதி, உன் மாவன் ரொம்ப துள்ளிக்கிட்டு வரா. ஊர்ல இத்தனை பெரிய மனுஷங்க இருக்கோம், எங்க முன்னாடியே வெட்டுவேன் குத்துவேன்னு என்னமோ துள்ளிக்கிட்டு இருக்கா. பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை கிடையாது, பெரிய மனுஷங்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல. இதுதான் நீ பிள்ளைங்களை வளர்த்த லட்சணமா என்ன? இந்த பார், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுதான் வந்து இருக்கோம், தெரியாம ஒண்ணு இல்ல. உன் புள்ள மேல ஏகப்பட்ட பிராது வந்திருக்கு. எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சேன்னு நினைச்சுக்க, அப்புறம் உன் குடும்பமே இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது. நாங்க எடுக்கிற முடிவுக்கு உன் குடும்பம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எங்க துணை இல்லாம நீ இந்த ஊருக்குள்ள வாழ முடியாது, பாத்துக்க. ஒழுங்கா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த பாரு மூர்த்தி, ஏதோ பேசி முடிக்கணுங்கிறதுக்காக தான் நீ பஞ்சாயத்து கூட்டின. பேச வேண்டிய ஆளு வந்துருச்சு, என்ன பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேசு. தேவையில்லாம இங்க எந்த சண்டையும் வேண்டாம். இந்த பாருங்கய்யா, 4 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணனோட குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த 10 லட்ச ரூபா கடனால என் அண்ணன் அண்ணியோட உயிர் போணுச்சு. அவர் பெத்த பொண்ணும் யாரும் இல்லாத அனாதையா நிற்கதியா நின்னா. எங்களால் அந்த நேரத்தில் அவ்வளோ பணத்தை கொடுத்து கடன் அடைச்சி என் அண்ணன் பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணும் அவள் அப்பா கடனை அடைகிற வரைக்கும் இந்த ராட்சசி வீட்டில் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இத்தனை நாள் என் வீட்டு பொண்ணு பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை அவள் வாழணும்னு ஆசைப்படுறா. அதனால அவள் அப்பா பட்ட கடனை அவள் அடைக்கணும்னு முடிவுக்கு வந்திருக்கா. இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. என் அண்ணன் வாங்கினதா சொன்ன 10 லட்ச ரூபா பணம். இந்த பணம் எதுக்காக என் அண்ணன் வாங்கினா, அந்த பணம் என்னாச்சுன்னு வாங்கின அவனுக்கும் கொடுத்த இந்த நொய வஞ்சிகைக்கும் நல்லாவே தெரியும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பாருங்கய்யா, அந்த பணத்தை நாங்க திரும்ப கொடுத்துட்டோம். இதுக்கப்புறவே இந்த பணத்தை வச்சு எந்த பிரச்சனையும் இந்த குடும்பம் பண்ணக்கூடாது. இந்த குடும்பத்துக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் இதுக்கப்புறவே எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கப்புறவே அவளோட வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழணும். இவங்களால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனாலதான் ஊரு முன்னாடி, இதே ஊரு முன்னாடிதான் என் அண்ணன் பணம் வாங்கிட்டான்னு பஞ்சாயத்தை கூட்டி இவ அவமானப்படுத்தினா. அதே ஊரு முன்னாடி இந்த பணத்தை கொடுக்கலான்னு நான் தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். இதுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கு தெரியாது. அவ யாருக்கும் தெரியாம பணத்தை கொடுத்துட்டு விலகிடலான்னு தான் நினைச்சா. நான் தான் இந்த பணத்தை ஊர் பஞ்சாயத்து கூட்டி எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும்னு இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். என் அண்ணன் பட்ட அவமானத்துக்கு நான் பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டினேன். ஓ, அண்ணப்பட்ட கடனுக்கு தம்பி நீ பொலி வாங்குற? உன் கூட பிறந்தவ எப்படின்னு தெரிஞ்சோம் என்கிட்ட மோதி பார்த்துட்டல. இந்த ஊரு முன்னாடி என்னையும் என் பிள்ளைய அவமானப்படுத்திட்டல. இதுக்கு நீ கொடுக்க போற வேலை ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. போத்துக்கிட்டே இரு. இந்த பார்வதி என்ன பண்றான்னு போத்துக்கிட்டே இரு. என்னை விட்டுட்டு போய் நீ சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடியாதுடி, முடியாது. உனக்கு என் வீடுதான் நிரந்தரம். என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும். என்ன அவமானப்படுத்திட்டல, அசிங்கப்படுத்திட்டல. விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உனக்கு நிம்மதியான வாழ்க்கையா? என்ன தவிர உனக்கு எங்கடி நிம்மதி கிடைச்சிரும்? கிடைக்க விட்டுருவனா? என் கூட தாண்டி நீ வாழ்ந்தாகணும், என் வீட்டுல தான் இருந்தாகணும். விட மாட்டேன்டி, விட மாட்டேன் உன்னை. ஐயா, அவளை என் பொண்ணாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப சந்தோஷமா வாழ்றேன்னா அதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவால தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. ஆனா அதுக்கு நன்றி கடனா அந்த நேரத்துல எங்களால எதுவும் பண்ண முடியல. நாங்களும் கஷ்டத்துல தான் இருந்தோம். அன்னைக்கு மட்டும் இந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை இவங்க கையில கொடுத்துட்டு அவளை எங்க வீட்டு பொண்ணா நாங்க வளர்த்துருப்போம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுத்துருப்போம். அன்னைக்கு எங்களால முடியல. பாவம், இந்த 4 வருஷம் அந்த வீட்டுல எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவிச்சா. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை எப்படியெல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சோம் நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவளா விருப்பப்பட்டு தான் அந்த வீட்டுல இருந்தா. அவங்க அப்பா பட்ட கடன் அடைச்சிட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியில வருவேன்னு வைராக்கியத்தோட இருந்தா. பாவையா, சின்ன பொண்ணு. ஒரு ஆம்பளை பையன் தான் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையா ஒரு பொண்ணா இருந்து இத்தனை வருஷம் அவ பட்ட வேதனைக்கு அளவே இல்ல. பாவையா, இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. படிக்க வேண்டிய வயசுல படிப்பை இழந்து சந்தோஷத்துல இழந்து கூட பெத்தவங்க இல்லாம சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கோ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கோ, ஏன் ஒரு நோய் நொடியில கிடந்தா கூட பக்கத்துல இருந்து பார்க்கவோ, ஒரு கவலையில இருக்கும்போது சொல்லி அழுகுறதுக்கு கூட ஒரு நாதிசனை கூட இல்லாம எம்புட்டு கஷ்டத்தையும் கொடுமையும் இந்த 4 வருஷம் இந்த பச்சை மண்ணை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பா. இவ வயசுலதான் என் பொண்ணு இருக்கா.
அவளை பாக்குறப்பலாம் எனக்கு இவன் ஞாபகம் தாயா வருது. நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு வாழ்க்கை கொடுத்தவரோட பொண்ணு இப்படி தினம் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு கிடக்குறாளேன்னு எத்தனை நாள் நானும் இவரும் எங்களுக்குள்ள மனம் வந்து அழுதுருப்போம் தெரியுமா? எங்க மனசுப்பட்ட வேதனை எங்களுக்கு தாயா தெரியும். இவரோட அண்ணன் அண்ணிய உயிரோட இருந்தா கண்டிப்பா அவ பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில நாங்க விட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருக்கவே மாட்டாரு. கஷ்டமா இருக்கியா? போதியா, அவ வயசுக்கு அவ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. இதுக்கப்புறமாச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இவ்வளவு நாளா அவளுக்கு நாங்க எதுவுமே பண்ண வேண்டிய இடத்துல இருந்தோம், பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டோம். ஆனா இப்போ அவளுக்கு நாங்க அப்பாவும் அம்மாவுமா இருந்து எல்லா கடமையும் ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நாங்க செஞ்சு வைக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் ஐயா. அந்த முடிவு எடுத்துட்டு தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நீங்க தாயா எங்க பிள்ளைய எங்க கிட்ட மீட்டு கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லாம தனியா வாழ்ற எல்லா குழந்தைகளுக்குமே அந்த கடவுள் இந்த மாதிரி நல்ல உறவுகளை கொடுப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எனக்கு அந்த கடவுள் நிறைய உண்மையான உறவுகளை கொடுத்திருக்காரு. நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு வேற புகுந்த வீடு வேறையா இருக்கும். ஆனா எனக்கு ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. அங்க எனக்குன்னு நிறைய உறவுகள் இருக்கு. அத்தை, சித்தி, மாமா, அம்மா, அப்பா, கூட பிறந்த பொறப்புங்கன்னு இப்படி ஒரு பெரிய குடும்பத்துல, அதுவும் சந்தோஷமான குடும்பத்துல நான் வாழ்றேன். எனக்கு ஒண்ணு, நான் துடிச்சு போறேன். எனக்காக நிக்கிறேன். இப்படி ஒரு குடும்பத்துல நான் வாழ போறேன். இதெல்லாம் நினைக்கும் போது என் அம்மா அப்பா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னைய. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு அவங்க மேல இருந்து கண்டிப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதத்தால தான் நடக்கு. இப்படி ஒரு சொர்க்க லோகத்துல நான் ரொம்ப வருஷத்துக்கு வாழணும். அம்மா, எப்படியாச்சும் எனக்கு இங்க இருந்து விடுதலை கிடைச்சிடணும். என் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி போகணுமா? என் உசிரை தேடி நான் போகணுமா? நீ என்ன முடிவோட இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்க அது சொல்லு. ஐயா, இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் பொண்ணு யாருக்கும் தெரியாம கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்திருந்தா இந்த பாவிங்க பணத்தை வாங்கிட்டு ₹1 கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் என் பொண்ணை அதே வீட்டுல போட்டு கொடுமை பண்ணுவாங்க. அதனாலதான் இப்படி எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து மூலியமா ஊரையே வச்சுக்கிட்டு இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுக்கலான்னு முடிவெடுத்து நான் பஞ்சாயத்து கூட்டினேன். இதுல 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு. என் அண்ணன் வாங்கினதா சொன்ன 10 லட்சம் ரூபாய், ₹1 கூட குறையாது. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதோட இந்த பிரச்சனைக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இந்த பஞ்சாயத்து முன்னாடி இவங்க சொல்லணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இதுக்கப்புறவே இந்த குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இவங்க சொல்லணும். ஏன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணமா? ஐயோ, எனக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சாச்சே. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அப்படி இருக்கும்போது சித்தப்பா எப்ப இந்த முடிவு எடுத்தாரு? ஐயோ, என் விஷயத்தை பத்தி எதுவுமே நான் சித்தப்பாட்ட சொல்லலையே. இப்ப என்ன பண்ண? கல்யாணமா? யார கேட்டியா அவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண? யாரடா நான் கேட்கணும்? அவ என் பொண்ணு. என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவை 10 லட்சம் ரூபாய் பணம். என் அண்ணா கடனா வாங்கின இந்த பணம் அதை நான் திருப்பி தந்துட்டேன். வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். தேவையில்லாம என் பொண்ணோட வாழ்க்கையில மறுபடியும் குறுக்க வந்தீங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டேன். ஏய், அவ எனக்கு சொந்தமானவா. அவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டினா அது நான் கட்டுற தாலியாத்தான் இருக்கும். அவ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும். எனக்கு இந்த பணமும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல. எனக்கு அவதான் வேணும். அவளுக்கு மட்டும் எங்கேயாச்சும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண கேளட்டு போயில உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த பணத்தை அண்ணன் முஜில தூக்கி எறிங்க. அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. அவளுக்கு எனக்கு நாளைக்கு கல்யாணம். எவன் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். இதுக்காக வாடி 4 வருஷம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு வேணும், உன் சம்மதத்தோட தான் உன் கழுத்துல தாலியை கட்டி உன் கூட வாழணும்னு இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த கிழட்டு பைய உன்னைய வேற எவனுக்கோ பேசி முடிப்பான். நான் பாத்துக்கிட்டு வாயில விரல வச்சுக்கிட்டு போவேன்னு நினைச்சியா? எனக்கு இந்த பணம்லாம் முக்கியம் இல்லையே. இது எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன். ஆனா எனக்கு நீ வேணும். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். உன்னை எவனுக்கும் பங்கு போட நான் அனுமதிக்க மாட்டேன். நீ எனக்கும் சொந்தமானவா. மா, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. இடி
இவ என்னடி 10 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில எரிய சொல்லுதா? இந்த பணத்துக்காக தானடி இத்தனை வருஷம் இந்த மூதேவியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் என்னன்னா அவ போதும் பணம் வேண்டான்னு சொல்லுதா? அவன் இப்ப அவன் மேல இருக்கிற மோகத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த பணம்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா நமக்கு பணம் முக்கியம். இந்த மூதேவி எந்த பிச்சைக்காரன் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போய் நாசமா போகுது, அது நமக்கு அவசியம் இல்ல. ஆனா பணத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இவன் என்ன ஒரு 4-5 நாளைக்கு இவளை நினைச்சுக்கிட்டு வீட்டுல குடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டிட்டு கதறிட்டு கிடப்பான். கிடக்கட்டும், 5வது நாள் வேற எவளையாச்சும் தேடிட்டு போயிடுவான். இவ வாழ்க்கையில பொண்ணுங்க வர்றது போறதெல்லாம் என்ன புதுசா என்ன? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை அவன் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டு, அப்புறம் இவெல்லாம் அவன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டா. இங்க இருந்து போகும்போது நம்ம பணத்தோட தான் போகணும். இந்த மூதேவியோட நம்ம வீட்டுக்கு திரும்ப போனோம் நிம்மதி இல்லாம போயிடும். பணத்து மேல கவனத்தை வை. மா சொல்றேன்ல, பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவளை கூட்டிட்டு வாங்க. என்ன குடும்பமா சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பணத்துக்காக தானே 4 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. வயிற்றுக்கு ஒழுங்கா சோறு கொடுக்காம நிம்மதியா தூங்க விடாம பாவம் அவ கையை காலெல்லாம் சூடு போட்டு அவளை என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணீங்க. ஏன் அதெல்லாம் பத்தாதா என்ன? இப்போ பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அவளை கூட்டு போய் இன்னும் என்னென்ன வேதனைலாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அவ ஏன் மாமா பொண்ணு. அவளை அடிக்கவோ கொடுமை பண்ணவோ சந்தோஷமா பாத்துக்கவோ எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கேன். சொல்ல போனா நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டணும். என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டுவான்? அவ பக்கத்துல வந்து நின்னாலே சரி, எவனா இருந்தாலும் சரி, இந்த ஊருக்குள்ள கொண்ட துண்டமாக்கிடுவான் இந்த ஆதி. எங்க வந்து நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஓ, அவ்வளவு துமுறா போச்சா உனக்கு? எங்க ஊருக்குள்ள எவன் மேலையாச்சும் நீ கைய வைடா பாப்போம். என்ன வயசானவன் என்ன பண்ணுவானா பாக்குற? இந்த பாரு, இந்த ஊருக்கு தலைவன் நான் என்ன சொன்னாலும் இந்த ஊர்ல உள்ளவங்க கேட்பாங்க. நீ ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்ச ஒட்டு மொத்த ஊரும் சேர்ந்து உன் குடும்பத்தை இல்லாம பண்ணிரும் பாத்துக்க. கொஞ்சம் விட்டா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. இந்த பாரு, அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருந்தாதான் நீ அவ கழுத்துல தாலி கட்டலாம். நீ முறை மாமனா இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம எவனும் அந்த பொண்ணு கிட்ட நெருங்க கூடாது. அந்த பொண்ணுக்கு விருப்பமா இருந்தா உன் கூட கூட்டிட்டு போ. அப்படி இல்ல திரும்பி பார்க்காம நீனும் உன் குடும்பமும் போயிடணும். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிய குடும்பத்தோட ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். பொச்ச தண்ணி குடுக்கறதுக்கு கூட இந்த ஊர்ல இருந்து ஒரு நாதி கூட உன் குடும்பத்து பக்கம் எட்டி கூட பார்க்காது. புரியுதா? பாத்தியலா நம்ம ஐயா கொஞ்ச நேரத்துல எப்படி கொந்தளிச்சிட்டாருன்னு. பேசுனது நம்ம ஐயாவா? ஐயா வச்சு கோவப்பட்டாரு. நானா இருந்தேன் செவிட்டு வக்கலே உன்னை இழுத்திருப்பேன். பொறிக்கு பையன் இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டு இவ்வளவு வெக்கமே இல்லாம ஊருக்குள்ள சுத்துறாப்பாரு. மானங்கிட்டவா. தெருக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளையில காண விட மாட்டேன்றா. ஒரு பைப்புக்கு தண்ணி எடுக்க அனுப்ப முடியல, ஒரு கடத்தருக்கு அனுப்ப முடியல, ஒரு ஆத்தங்கரைக்கு அனுப்ப முடியல. எங்க போனாலும் பொம்பளை பிள்ளையில கிண்டல் பண்ணவும் கேவலமா பார்க்கவும் கையை பிடிச்சி இழுக்கவும் இதெல்லாம் ஒரு பொழப்பா இவனுக்கு? இப்படி புள்ளைய வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணி அப்படி சொத்து சேர்த்து இவங்கெல்லாம் வாழணுமா என்ன? இந்த பாவத்துக்கெல்லாம் குடும்பமே சேர்ந்து ஒரு நாளைக்கு அனுபவிக்கும் பாரு. எனக்கு மட்டும் இப்படி ஒரு புள்ள பிறந்திருந்தா ஆத்தங்கரையில கிடக்குற அம்புட்டு அரளிக்கொட்டையும் அரைச்சிட்டு வந்து வாய பொழந்து ஊத்தி கொன்னிருப்பேன். இந்த புள்ளையெல்லாம் வளர்க்கறதுக்கு பதிலே பெத்ததுக்கு நம்ம கையாலேயே கொன்னுட்டு ஜெயில போய் இருக்கலாம். மூதேவியல என்ன பண்ண? நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லா தாய்மார்களும் நினைச்சிருந்தா இந்த நாட்டுல பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்கிற அநியாயத்துல பாதி அநியாயம் குறைஞ்சு போயிருக்கும். இப்படி அப்பட்டவனாலாம் மூளையிலே கிள்ளி எரியணும். வளர விட்டனா அது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. எனக்கு அவ வேணும். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணாத சித்திரவதெல்லாம் பண்ணியாச்சு, செய்யக்கூடாத கொடுமையெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணி அவளை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன நடந்தாலும் சரி, உனக்கு எங்க வீட்டு பொண்ணை நாங்க கட்டி வைக்க மாட்டோம். அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல இடத்துல நாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டோம். கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு கல்யாணம். அம்மா, எனக்கு அவ வேணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ எனக்கு வேணும். அம்மா, எனக்கு அவ வேணுமா? டேய், இப்பவும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு. இந்த மூதேவி பின்னாடி சுத்துறதை நிப்பாட்டிட்டு அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. பணத்துக்கு பணம், பொண்ணுக்கு பொண்ணு, சொத்துக்கு சொத்துன்னு சுபபோகமா வாழலாம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆசை 60 நாள் தான். அதுக்கப்புறம் நீனே சீனு வெறுத்துருவேன். அதுக்கு இப்பவே இந்த மூதேவிய தொலை முழுக்கி தொலை. பணத்தை எடுத்துட்டு பேசாம வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளு. எனக்கு அவதான் வேணும்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பணம் வேண்டாம், அவதான் வேணும். அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ இல்லாத வீட்டுல யாரும் இருக்க முடியாது. அவ அந்த வீட்டுல இருந்தாதான் உங்களுக்கே அந்த வீட்டுல கேட்டோம். இல்ல யாரையும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டான் இந்த ஆதி. தெரியல என்ன பத்தியே. சொன்னதை மட்டும் தான் செய்யணும். இல்ல ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன்.
என்னடி அவளுக்காக நம்மளே ரோட்ல துரத்துவேங்க? எல்லாம் அந்த மூதேவியால தான். எந்த நேரம் இந்த மூதேவியை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்களோ அன்னையில இருந்தே இவன் இப்படிதான் புத்திக்கிட்டு போய் அலையிறான். ஏதாச்சும் பண்ணி தொலைங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இந்த பாருங்கய்யா, இந்த பணத்துக்காக தான் பிரச்சனை நடந்துச்சு. அதான் அவ பணத்தை திருப்பி கொடுத்துட்டால. இதுக்கப்புறவே அவளோட வம்பு தும்புக்கு நாங்க போக மாட்டோம். அவனும் அவ இல்லாம வாழ மாட்டேன்னு சொல்லுதான். அவன் கல்யாணம் பண்ணா அவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கல்ல நிக்கான். பேசாம 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அவங்க பாட்டு அவங்க பாத்துக்கிட்டோம். நானும் என் பிள்ளையும் எந்த தொல்லைக்கும் அங்க போக மாட்டோம். அவனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாறிடுவான். பொண்டாட்டி புள்ளைன்னு வந்துருச்சுன்னா அவ வாழ்க்கையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுல வைக்காம பேசாம அவனுக்கு தாலியை கட்டி வைங்க. இல்ல இல்ல, நான் சம்மதிக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அங்க போக மாட்டேன். என்ன தயவு செய்து அங்க திரும்ப அனுப்பிடாதீங்க, திரும்ப அனுப்பிடாதீங்க. போதும், நான் அந்த குடும்பத்துல பட்ட சித்திரவதெல்லாம் போதும். என்னால முடியல, என்னால முடியல. தயவு செய்து அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு போட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். நான் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு என்ன அனுப்பிடாதீங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன உங்க வீட்டை பொண்ணா நினைச்சு என்ன தயவு செய்து விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாச்சும் போய் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். நான் மறுபடியும் இந்த நரகத்துக்குள்ள போக மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம், இவங்க யாருமே வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அடி பாவிங்களா, நீங்க எந்த அளவுக்கு அந்த புள்ளைய கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா இப்படி மன வெறுத்து போய் பேசுவா. நீங்க எல்லாம் நல்லாவா இருக்க போறீங்க? உன் புள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு பதிலு சாப்பிடுறதே மேலேன்னு முடிவெடுத்துட்டா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னும் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க பாருங்க. என்ன ஜென்மங்கடி நீங்கெல்லாம், குடும்பமா நீங்கெல்லாம் குடும்பமாடி. கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய அழ வச்சு அதுல சந்தோஷப்படுற நீங்க என்னைக்குமே நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. ஐயா போதையா, இதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கைய என்னால அழிக்க முடியாது. அவ எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருந்தானா சாக போறேங்கிற முடிவு எடுத்திருப்பா. இப்படி ஒரு குடும்பத்துல மறுபடியும் கொண்டு போய் என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நான் தயாரா இல்ல. இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன்னா என் பொண்ணு சொன்னதை செஞ்சிருவா. ஏற்கனவே என் அண்ணனை தான் இழந்துட்டேன். என் அண்ணன் பெத்த பொண்ணை என்னால இழக்க முடியாது. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள என் பொண்ணை அனுப்பி வச்சிடாதீங்கய்யா, நல்லா இருப்பீங்கய்யா. உங்க காலில் விழுந்தனாலும் கேட்டுக்கிறேயா, என் பொண்ணை விடுவிச்சு விட்டுருங்க, இந்த குடும்பத்துல இருந்து விடுவிச்சு விட்டுருங்க, விடுவிச்சு விட்டுருங்க ஐயா. என் மூர்த்தி, எதுக்கு இப்ப அழுவுற? உன் அண்ணன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடு. இவனுக்கெல்லாம் அந்த பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இவனை பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தெரிஞ்சும் அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை நாங்களே பாலுங்கணத்துல எங்க கையால தள்ளி விடுறதுக்கு சமம். என்னையா, நான் கரெக்டா தானே சொல்லுதேன்? சரியா தானே சொன்னீங்க. இவனுக்கு எப்படி இந்த பிள்ளைய நம்ம கட்டி வைக்க முடியும்? முதல்ல இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? பொறுக்கி பையன், ஒரு வேலை இல்ல, வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு அலைகிறான். இவனுக்கு அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வெளியூர்ல போய் இல்லாத வேலையெல்லாம் பார்த்து பொண்ணுங்களை ஏமாத்தி சொத்து சம்பாதிச்சு ஊருக்குள்ள வந்து பெரிய சண்டியர் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். போதா குறைக்கு உள்ளூர்ல ஒரு பொண்ணுங்களை இருக்க விடுறது இல்ல. என்னமோ இவனுக்கு தான் எல்லா பொண்ணுங்களையும் தார வாத்து கொடுத்த மாதிரி அந்த பிள்ளைகளை கிண்டல் பண்ணுவோம், கையை பிடிச்சிருக்கோம். பாவம், நான் அந்த பிள்ளைகளோட அம்மா மருவெல்லாம் டெய்லி வந்து என்கிட்ட பிராது கொடுக்குங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தவனை வச்சுக்கிட்டு எங்களால ஊருக்குள்ள வயசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியல. டெய்லியே நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இவனை ஊரை விட்டு முதல்ல துரத்துங்கன்னு நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டு 2 பேரையும் சொல்லி பார்த்துட்டேன். திருந்துற மாதிரி இல்ல. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவனால நம்ம ஊருக்கு அவமானம். அப்புறவே நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைகளை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. அதனாலயே இத்தனை நாளா வாயை முடிக்கிட்டு பொறுத்து போயிட்டேன். இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம அமைதியா இருக்கணும்? இந்த பாரு பார்வதி, உன் குடும்பத்து மேல ஊர்ல உள்ளவங்க ஏகப்பட்ட பிராது கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த ஊர் இல்ல, சுத்தி பத்தி இருக்க 4 ஊர்லயும் எந்த ஊர்லயும் நீங்க வாழ முடியாது. ஆனாலும் நாங்க பொறுமையா போறதுக்கு காரணம் உனக்கோ உன் பிள்ளைக்கோ பயந்துகிட்டு இல்ல, உங்களால இந்த ஊர் மனம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதுக்காக எப்போதுமே அப்படி இருக்க மாட்டோம். உன் மவனுக்கு பொண்ணு வேணும்னா வேற எங்கேயாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க. அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க சித்தியும் சித்தப்பாவும் எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். மீறியும் உன் பிள்ளையோ நீயோ
அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கணும்னு ஏதாச்சும் முடிவு பண்ணீங்க அப்புறம் நாங்க எல்லாரும் சும்மா இருக்க மாட்டோம். அந்த பிள்ளைக்கு இந்த ஊரே காவலுக்கு நிக்கும். உன் அண்ணன் உன்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடனை அந்த பொண்ணு 1 ரூபாய் பாக்கி இல்லாம திரும்ப கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க சித்தி சித்தப்ப ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாணத்துல போய் உன் புள்ள தொந்தரவு பண்ணவோ கல்யாணத்தை நிப்பாட்டவோ ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்தா அப்புறம் ஊர்ல இருக்கவங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துற வேண்டிய நிலைமை ஆயிடும். பணத்தை எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அதுங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. இதுக்கப்புறமும் உன் குடும்பத்து மேல எந்த பிராதும் வரக்கூடாது. அப்புறம் எப்போது விட்டுட்டு போற மாதிரி அடுத்த தடவை பிராது வரும்போது விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு ஊரு முக்கியம், ஊரோட மானமும் முக்கியம். புரியுதா? எனக்கு எனக்கு அவ வேணும். அவ எல்லாமே என்னால வாழ முடியாது. நல்ல தீர்ப்பு தானே சொல்லியிருக்கேன். ஏன் அழுதுகிட்டு இருக்க? சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். எங்க மறுபடியும் என் பிள்ளையோட வாழ்க்கை அந்த குடும்பத்துல போய் நாசமா போயிருமோன்னு நினைச்சேன். நீங்க நல்ல தீர்ப்பு சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கைய மீட்டு கொடுத்துட்டீங்க. இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேயா, மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றியா. இதை சத்தியம்ல நாங்க மறக்க மாட்டோம். பாவம் இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயா நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வச்சு அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். இவகிட்ட இருந்த அந்த பொண்ணு தப்பிச்சாலே அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான். இவெல்லாம் பொம்பளையா? இவளுக்கு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் தான் புருஷன் கூட இருந்தான். அந்த 4 வருஷமும் என்னன்னு தான் இவன் குணத்தை பொறுத்துக்கிட்டு இருந்தானே தெரியல. அதோட நீயும் வேண்டாம் உன் வாழ்க்கையும் வேண்டாம் ஓடியே போயிட்டான். இதே மாதிரிதான் அவ பெத்து வச்சிருக்க பொண்ணுக்கும் வாழ்க்கை அமைய போகுது. அவளும் கடைசியில இந்த நிலைமைக்கு தான் ஆளவ போறான். அவனுக்கு புள்ளைய கொடுத்துட்டு இப்படி ஓடத்தான் போறானுவான். ஆனா பெத்து வச்சிருக்கா பாரு மலை குரங்கு. இதுக்கப்புறம் சண்டியர் கணக்கா மீசையை முறுக்கிக்கிட்டு இவன் என்ன வீரத்தோட ஊருக்குள்ள சுத்துவானா? மானங்கட்ட பைய. இனிமேல எந்த பொம்பளையாச்சும் அவன் கிண்டல் பண்ணி பார்க்கட்டும். எல்லாவளும் செருப்பை கலத்திக்கிட்டு அவன் மூஞ்சி மேலே ஏறி வாழ்வோம். அசிங்கப்படுத்திட்டா, என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாலே. விட மாட்டேன், உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டலடி. வீர நாட்டை சுத்தினாண்டி என் புள்ள. என்ன தப்பு பண்ணாலும் ஊருக்குள்ள சண்டியர் கணக்கா சுத்தினாண்டி. அவன் மானத்தை வாங்கிட்டல. இனிமேல் எவடி மதிப்பா? என் புள்ளைய எவ மதிப்பா? என் புள்ள வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டல. உன்னை விட மாட்டேன்டி. விட மாட்டேன்டி. என்னைய தூக்கி எரிஞ்சிட்டல. உன்னை எவன் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். எவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு தாண்டி அவனுக்கு கடைசி நாளே அவனுக்கு அதே. இதுக்கப்புறம் உன் குடும்பத்தையும் உன் பொண்ணையும் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சந்தோஷமா போய் உன் பொண்ணுக்கான கல்யாண வேலையெல்லாம் பாரு. என்ன எந்த உதவினாலும் சரி எங்க கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் நீ தயங்காம கேட்கலாம். இந்த ஊரே உன் பின்னாடி தான் இருக்கு. உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற வரைக்கும் நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருப்போம். சரியா? ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டேன்னு. மாப்பிள்ளை உள்ளூரா வெளியூரா? மாப்பிள்ளைய பத்தி எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டியா? ஏதாச்சும் விசாரிக்கணும்னா சொல்லு. நமக்கு தெரிஞ்ச எல்லாம் இருக்கு, பார்த்து விசாரிச்சுக்கலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாப்பிள்ளைய பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நல்ல பையன், நல்ல குணம், நல்ல குடும்பம், பெரிய குடும்பம் தான். சொத்து பத்துன்னு நிறைய இருக்கு. நல்லா சம்பாதிக்கிறாரு. சிட்டில தான் இருக்காரு மாப்பிள்ள. சொந்தமா வீடு ஃபேக்டரிலாம் இருக்கு. நல்ல இடத்துல இருந்து தான் என் பிள்ளைக்கு சம்மதம் வந்திருக்கியா. கல்யாண ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போய் இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துனா மட்டும் போதும். மற்றபடி எல்லா ஏற்பாடும் மாப்பிள்ளை வீட்டிலே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்ப இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்க போறேன்? அது எப்படி? எனக்கு இந்த 3 நாள் கல்யாணம். அப்படி இருக்கும்போது சித்தப்பா பார்த்து மாப்பிள்ளையோட எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயோ, ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வருதே. எப்படி நான் இதுல இருந்து வெளியே வர போறேன்? சித்தப்பாக்கு எப்படியாச்சும் பேசி போய் வைக்கணும். சித்தப்பா. என்னம்மா? சித்தப்பா, அதான் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல. நம்ம வீட்டுக்கு போமா? வாங்களே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏம்மா, கல்யாணத்தை பத்தி ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கல, பேசிட்டு போலாம். சந்தோஷமா இருக்கணும். கல்யாண பொண்ணு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். உனக்கு பிடிச்சவன் கூடயே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சரியா? சந்தோஷமா இரு. சித்தப்பா என்ன சொல்றாரு? என் மனசுக்கு பிடிச்சவன் கூடயா? என் மனசுக்கு பிடிச்சவரு என் மைக்கேல் தானே. அவர் கூட தானே சேர்ந்து வாழணும். அவர் கூட வாழ்ந்தாதான் அது சந்தோஷமான வாழ்க்கை. ஐயோ, நான் இப்ப எப்படி சித்தப்பாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையன்னு சத்தியம்ல நானே எதிர்பார்க்கல. நல்ல குடும்பம். என்னதான் வசதி வாய்ப்புன்னு இருந்தாலும் அவங்க பேச்சிலையும் நடந்துக்கிற விதத்திலையும் அப்படி ஒரு பொறுமையும் தன்மையும் இருக்கு.
இப்படி ஒரு குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறான்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குயா. நீங்க கண்டிப்பா பொண்ணையும் மாப்பிளையும் மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பதான் என் பொண்ணு இன்னும் நல்லா இருப்பா. கண்டிப்பா எங்க ஆசீர்வாதம் இல்லாமலா எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுறோம். என்ன மாப்பிள்ளை பத்தி சொன்னதும் எங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணத்து வரைக்கும் காத்து இருக்கணுமே, பரவாயில்ல, காத்து இருந்து பொறுமையா மாப்பிள்ளைய பாத்துக்கிறோம். ஐயா, நீங்க கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அவசியம் இல்ல. மாப்பிள்ளைய இப்பவே பார்க்கலாம். ஏன்னா பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. கார்ல தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து முடிஞ்சதும் அவங்க கூடயே பொண்ணை கூட்டிட்டு போயிருவாங்க. இல்ல இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். என்னால அவங்க கூட போக முடியாது. அவங்க கூட என்னால போக முடியாது. நான் என் மைக்கேல் கூட தான் வாழுவேன். என் மைக்கேல் கூட தான் வாழுவேன். கடவுளே என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, கடவுளே என்ன காப்பாத்து. என்ன மூர்த்தி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லுத? யா, அங்க இருந்தாதான் என் பொண்ணு பாதுகாப்பா இருப்பா. அவங்கள விட வேற யாராலையும் என் பொண்ணை பாதுகாக்க முடியாது. அவங்க கூட இருக்கன்னு தெரிஞ்சாலே யாராலையும் அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. அதனாலதான் பொண்ணு அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னதும் நாங்களும் தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம். கல்யாணத்துக்கு நம்ம மண்டபத்துக்கு போனா போதும். அங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு பாதுகாப்பா இருப்பா. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்துல எத்தனைக்கு எத்த இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனுக்கு ஒரு எத்த குடும்பமே இருக்குன்னா அது இவங்க தான். பார்க்கத்தானே போறீங்க, பாருங்க என் மாப்பிள்ளையோட கம்பீரத்தையும் அந்த குடும்பத்தோட வீரத்தையும். என்னக்கா மூர்த்தி என்ன பில்டப் கொடுக்கறதெல்லாம் பார்த்தா பொண்ணுக்கு பயங்கரமான மாப்பிளைய பார்த்து வச்சிருப்பாரு போலயே. நம்ம மூர்த்தி என்ன இது வரைக்கும் யாரையாச்சும் புகழ்ந்து பேசி பார்த்திருக்கியா? ஆனா அவர் மாப்பிள்ளையே ஒரு புகழ்ந்து பேசுறாருன்னா விசேஷம் இல்லாமலா இருக்கும். பாப்போம் எப்படி ஒரு வீரனை பார்த்து வச்சிருக்காரு ஒரு பிள்ளைக்குன்னு. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்கே தவிர மாப்பிள்ளைய கூப்பிட மாட்டேங்கிறியே. கூப்பிடு, எனக்கே மாப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு. பார்க்கட்டும் மாப்பிள்ளைய. வந்துட்டானா? எனக்கு சொந்தமானவளை கூட்டிட்டு போறதுக்கு என் ஊருக்கே எவ்வளவு தைரியம் இருந்தா வந்திருப்பான். ஆடு தன்னோக்கள் வந்து தொலைய கொடுக்குது. இன்னைக்கு தெரியும் இந்த ஆதிய பத்தி. இந்த ஊரு முன்னாடி எப்படி நீ என்ன அசிங்கப்படுத்தின, உன் கண்ணு முன்னாடியும் இதே ஊர் முன்னாடியும் உன்னை கட்டிக்க போறவனையும் அந்த குடும்பத்தையும் அறுத்து போட்டு உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேர் ஆதி இல்லடி. இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவத்துல இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த ஊரை சுத்தி இருக்க 4 ஊரும் என்ன பார்த்தாலே நடு நடுங்கி போகணும். அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள சம்மதி வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு போனும்ல. பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ. என்ன பயந்துட்டியா? இந்த பாருடி, நான் எப்போதும் உன்கிட்ட சொல்ற ஒண்ணுதான். நீ என்னை விட்டு எங்க போனாலும் சரி, எப்படி ஒரு சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, உன்னை தேடி நான் வருவேன். உனக்கானவனா அந்த இடத்துல நான் நிப்பேன். இந்த பிறவி நமக்கானதுடி. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மைக்குள் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டான், விட்டுட்டு போகவும் மாட்டான். என்ன இத்தனை நாளா சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்துட்டியா என்ன? உன்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருந்து வந்தது, எனக்குள்ள இருந்து வந்தது. உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்டி. இன்னும் நிறைய வருஷம் கூட வாழணும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துலலாம் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன்டி, விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. ஆனா இந்த பயம் நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்கிறதுக்காக இல்ல, உங்களை மேலும் மேலும் நான் கஷ்டப்படுத்துறணும்னு தான். ஏன்னா என்னை பார்த்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்ததில்ல. மேலும் மேலும் சந்தோஷத்தையும் நான் இழந்த ஒவ்வொன்றையும் அதுக்கும் மேலேயும் தான் நிறைய கொடுத்துருக்கீங்க. இப்படி சந்தோஷத்தையே கொடுத்த உங்களுக்கு என்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிற பயம் தானே தவிர நீங்க என்னை விட்டு போயிடுவீங்கிற பயம்லாம் இல்லை. எனக்கு தெரியுங்க நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. பிடிச்சவங்க மேலதான் நம்பிக்கை வைப்பாங்க, ஆனா நான் உங்க மேல உசுறு வச்சிருக்கேங்க. இது அதுக்கும் மேல நீங்க ஏன் உசுறு. நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்ல. அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவ்வளவு பிடிக்க மாட்டேங்க. ரொம்ப 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 பிடிக்கும். சொல்ல
முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும்னா அதையும் சொல்லிக்கிட்டு உன்னை கொடுத்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னு காட்டலாம்ல. உங்களை போங்க, நினைப்ப பாருங்களேன், நினைப்ப. நினைக்காம அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நீ பேசாம வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு ஓடி போயிட்ட. அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஒரே அதே நினைப்பாவே இருந்துச்சு. வேலையே பார்க்க முடியலடி. நைட் எல்லாம் தூக்கமே வரல தெரியுமா உனக்கு. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? வழக்கமா நீங்க தானே எனக்கு கொடுப்பீங்க. அன்னைக்கு உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போனேனே, உங்க நினைப்பா இருக்குமேனு ஒண்ணு கொடுத்தேன். அதை நினைச்சுக்கிட்டே உங்களை யாரும் தூங்காம வேலை பார்க்காம இருக்க சொன்னதே. உனக்கு என்னமோ இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லடி. நான் எத்தனையோ தடவை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனா முதல்ல என் பொண்டாட்டியா வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கா. இதெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு விஷயமா? அவ்வளவு லேஸ்லாம் இதை கடந்து போக முடியாது. நீ எவ்வளவு ஆசையோட காதலோட எனக்கு கொடுத்துருப்ப. கொடுத்தது கொடுத்த, அப்படியே நின்னும் முகத்தை கொஞ்ச நேரம் என்கிட்ட காமிச்சிட்டு போயிருக்கலாம்ல. டக்குன்னு ஓடிட்ட. அதான் உன்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் மறுபடி எனக்கு வந்து ஞாபகமாவே இருந்தது. இப்பதான் உன் முகத்தை பார்ப்பேன்னு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன்டி. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே நிம்மதியா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருக்கும். எனக்கும் நிக்கணும்னு தான் ஆசை. ஆனா சும்மாவே என்னை விட மாட்டீங்க. கொடுத்துட்டு நாங்கள் நின்னா என்னை விட்டுருப்பீங்களா? அப்புறம் இருக்க பிடிச்சிக்கிட்டு வாடி வீட்டுக்கு போகலான்னு என்னை தூக்கிட்டு போயிருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். தெரியுது கழிச்சி, அதனாலதான் நீ அன்னைக்கு அப்படி பண்ணுன்னு. இது பார், அவ்வளோ ஈஸியாலாம் இருந்து என்கிட்ட எஸ்கேப் ஆயிட முடியாது. திரும்ப எப்படியும் என்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்போ மொத்தமா வாங்கிக்கலாம் தான் அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேன். இது பார், அன்னைக்கு கொடுத்த மாதிரியே எனக்கு மறுபடியும் வேணும். அதே மாதிரி ஒன்று மட்டும் கொடுத்தா போதும்ல. ஒண்ணு கொடுக்காங்களா? ஒண்ணு வாங்குறதுக்கா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இதை பார், வீட்டுக்கு போன உடனே அதே மாதிரி நிறைய கொடுக்கணும். கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் கூடயே இருக்கணும், என் பக்கத்திலே. நான் எப்பெல்லாம் கேட்கறேனோ அப்பெல்லாம் நீ தந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அன்னைக்கு கொடுத்தல அதே மாதிரி அப்படியே. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்பவே வீட்டுக்கு போகலாம். நீங்கள் கேட்ட மாதிரியே நான் நிறைய தரேன். ஐயோ, பேசுறது என் லட்டுவா? என்னால நம்பவே முடியலையே. ஒரு நாள் தானடி என்ன பிரிஞ்சிருந்த, அதுக்கே இந்த புருஷன் மேல இம்புட்டு ஆசையா? இதுக்கப்புறம் எதுக்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு? இப்பவே போலாம். வீட்டுக்கு போன உடனே செம்ம கச்சேரி இன்னைக்கு. உண்மைதான். ஒரு நாள் கூட இந்த அழகனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஆசைதான் என் புருஷன் மேல. அழகி, உசுறு, நீ இல்லாத ஒரு நாள் இல்லடி, ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. என் வாழ்க்கை முழுக்க நீ வேணுண்டி. என் இறுதி காலம் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். எனக்கானவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. I love you டி, I love you. தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை. அந்த பொறாம பிடிச்ச பையல இதத்தாட யாழ் கூட அங்க நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் சந்தோஷத்துல எல்லாம் மண்ணலி போட்டுட்டு இங்க வந்து நீ குஜாலாவா இருக்க. குஜாலா, ஏய், கொஞ்ச நேரம் தாண்டா அந்த கதவை லாக் பண்ண, அதுக்கு அந்த கிளி கிழிச்ச. இப்ப ஊரையே கூட்டி வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு பாவி பையன். யாருக்கு இல்லையா, அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னா. கொஞ்சம் தாஜா பண்ணி அவ கிட்ட நெருங்க போற நேரத்துல வந்து யார் ரொமான்ஸ்ல வெடிய வச்சுக்கிட்டு நீங்க குழுன்னு இருக்கியாக்கோ. ஏய் இருடா, உனக்கு அடிக்கிறேன் நான் ரிவிட்டு. என்னங்க, நம்ம மாப்பிள்ளைய பத்தியில பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனாலும் நம்ம மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சேட்டை அதிகம்னு நினைக்கிறேன். இம்பிட்டு பேர் பக்கத்தில் நிற்கிறோம், நம்மெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியல. வந்த உடனே நம்ம வீட்டு பொண்ணுகிட்ட எப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு நிற்காருன்னு பாரு. இதுக்கப்புறவே அவன் நம்ம வீட்டு பொண்ணு இல்லை, அவரோட பொண்டாட்டி. பார்த்தீங்கல்ல, அவர் பொண்டாட்டியை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாருன்னு. நம்மளே தேடி அலைஞ்சாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்க முடியாது. சரியான இடத்த தான் நம்ம பொண்ணு தேர்ந்தெடுத்திருக்கா. இதுக்கப்புறவே அவள் வாழ போகிற வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. அக்கா, மாப்பிள்ளை பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா நம்ம கனிகாவுக்கு பொருத்தமா இருக்காருல்ல. மாப்பிள்ளை வாட்ட சாட்டமா மட்டும் இல்ல, பார்க்க கம்பீரமாவும் இருக்காரு.
நம்ம ஊருக்குள்ள எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா எவளுக்காச்சும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா? இந்த விஷயத்துல நம்ம கனிகா ரொம்ப கொடுத்து வச்சுவா. அவ வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அந்த கடவுள் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த பையன் எங்க இருக்கா? அந்த ஆதி பொறுக்கி பையன் எங்க இருக்கா? சீ, இவ காலு தூசிக்கு வருவானாவே. பொருத்தம்ல இப்படி எல்லாம் இருக்கணும். ஊருக்குள்ள எப்படியெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சா. தினமும் பொம்பளை பிள்ளைங்களை இவன்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலைய வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அவன் முகரக்கட்டையை கொண்டு போய் எங்க வச்சுப்பானா? ரோட்ல இனிமேல் வரட்டும், அதுக்கப்புறம் தானே இருக்கு. கன்னிகா கொடுத்ததுலயும் கொடுத்தா சரியான அடி கொடுத்துட்டா. குடும்பத்துக்கே சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி. என்னன்னு சாணியை கரைச்சு ஊத்துனாலும் அந்த குடும்பத்துல யாரும் திருந்தாதுவா. மானரோசம் இருந்தா தானே. இதுக்கப்புறம் அவன் ரோட்ல வரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, அவங்க குடும்பமா என்னமோ பேசுவாங்க, நம்ம வேலையை போய் நம்ம பாப்போம். அதுவும் சரிதாக்கா, வாங்கக்கா நம்ம போவோம். ஏக்கா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும். அது எப்படி? நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருப்போமா? அவ அப்பா இந்த ஊருக்கும் நமக்கும் நிறைய செஞ்சிருக்காரு. இப்ப அவரு கூட இல்லைனாலும் அவர் சார்பில் நம்ம தான் நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும். அதனால நம்ம காலையில கல்யாணத்துக்கு போயிருவோம். சரியா? சரியா சொன்னீங்கக்கா. சரிங்கக்கா, வாங்க நம்ம போவோம். மூர்த்தி, மாப்பிள்ளை பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா இருக்காரு. அதான் நானும் சொன்னேன், மாப்பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு. உண்மைதான், உன் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி தான் மாப்பிள்ளை பார்த்திருக்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்ல படிச்சவரா பண்பானவரா இருப்பார் போல இருக்கே. ஆமாய்யா, உண்மையிலே ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஐயா, இதுதான் மாப்பிள்ளையோட அப்பா சமந்தி. இவர் தான் எங்க ஊர் தலைவர். நான் இவர் ஐயானு தான் கூப்பிடுவேன். ரொம்ப நல்லவர். இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. எந்த நேரத்துல என்னன்னு போய் கேட்டாலும் சரி, மறுக்கவே மாட்டாரு. உங்களை பத்திலாம் ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. எதுக்கு கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு, நீங்க தான் இன்னைக்கு பொண்ணை கூட்டிட்டு போக வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, அதனாலதான் இன்னைக்கே அறிமுகப்படுத்தி வச்சிடலான்னு உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்படியா? வணக்கம் ஐயா, என்ன மன்னிக்கணும். ஆரம்பத்துல என் மருமகளுக்கு இவ்வளவு சொந்த பந்தம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பவே உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசியிருப்பேன். முதல்ல என் மருமகளை என் பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வரும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அத்தையோட வீட்டுல அவ இருக்கிறதா தான் சொன்னான். சரி, இந்த நேரத்துல மருமக கிட்ட போய் குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன்னா மனசு சங்கடப்படுமேன்னு சொல்லிட்டு தான் நானும் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். மருமக இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கா, இப்படி ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டதுமே மனசு ரொம்ப பதறி போச்சு. அப்புறம் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். அந்த நேரத்துல தான் என் இளைய பசங்களுக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க 2 பேத்துக்கும் பொண்ணு சொந்தத்திலே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்புறம் பசங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அண்ணங்க 2 பேத்துக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். சரி, எல்லா பசங்களுக்கும் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா பசங்களுக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இவ்வளவு கிட்ட வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கு சொல்றேன்னு எதுவும் நினைக்காதீங்க. அவ உங்க வீட்டு பொண்ணு, நீங்க பெரியவங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி கிட்ட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு. தம்பி, நீங்க எதுக்கு இவ்வளவு சங்கடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்க வீட்டு பொண்ணு அவ வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. இப்போ அவ சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். இவ்வளவு பெரிய குடும்பத்துல எங்க பொண்ணு வாழ போறான்னு நினைக்கும் போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா தம்பி? நீங்க பேசுற தன்மையிலே தெரியுது நீங்களும் உங்க குடும்பமும் எவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு. ஐயா, இப்படி நல்ல மனுஷங்க வாழ்ற குடும்பத்தை நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. இப்போ என் மவ சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணமே சம்மந்தியும் மாப்பிள்ளைங்களும் தான். என் அண்ணன் பட்ட கடனை எப்படியாச்சும் அடைச்சிட்டு அவன் பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும்னு தான் இத்தனை நாள் அந்த வீட்டில் கஷ்டத்தை அனுபவிச்சா. அதனால தான் அவன் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிடலான்னு பத்திரத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து வீட்டை வித்து கேட்டா. நானும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு அவளை அங்கேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்து நம்ம பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் சம்மந்தியும் மாப்பிள்ளையும் என்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்த இடத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாங்க. நானும் பிள்ளைய பற்றி எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சம்மந்தி என்கிட்ட ஒன்று சொன்னார். அந்த பணத்துக்கு நீங்கள் எங்கேயும் ஏற்பாடு பண்ண வேண்டாம், நானே அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன். ஆனால் என் மருமகளுக்கு கடனாக கொடுத்தா பிடிக்காது, அதனால வீட்டை நான் வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன், அதை என் மருமகிட்ட கொடுத்துருங்கன்னு சம்மந்தியும் மாப்பிள்ளையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தாயா சம்மந்தியையும் மாப்பிள்ளையும் எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதுக்கு காரணம். மாப்பிள்ளை நம்ம வீட்டு பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கௌரவமா கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. அவ மரியாதைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அவ எப்படி நினைச்சு என் கூட வாழணும்னு நினைச்சாலோ அப்படிதான் நான் அவளுங்க வந்து கூட்டிட்டு போவேன். அதனால எனக்காக இந்த உதவியை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு மாப்பிள்ளையும் சம்மந்தியும் கேட்டுக்கிட்டாங்க. அது எப்படியா அவங்க கேட்டு நான் செஞ்சு கொடுக்காம இருப்பேன்? இது உதவி இல்லையா, நான் அவங்களுக்கு செய்யற கடமை. உண்மைக்குமே காலத்துக்கும் நான் இவங்களுக்கு நன்றியோட இருப்பேன். இவங்க வசதியில மட்டும் பெரியவங்க இல்லையா, உண்மையில குணத்தாலையும் மனசாலையும் ரொம்ப பெரியவங்க.
தம்பி, உண்மைக்குமே உங்களுக்கு நல்ல மனசுதான். எங்க வீட்டு பிள்ளைய உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அவளோட பிரச்சனையை தீர்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறீங்க பாருங்க. இந்த மனசு அவ்வளவு ஈஸியா யாருக்கும் வந்துடாது. முருகேசு சொன்ன மாதிரி நீங்க வசதியில மட்டும் இல்ல, உங்க குணத்திலையுமே நீங்க பெரியவங்க தான். உங்க குணத்துக்கு நீங்களும் உங்க பிள்ளைங்களும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். கல்யாணத்துக்கு நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே வரும். ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாங்க. நீங்க சந்தோஷமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. எந்த உதவினாலும் தயங்காம என்கிட்டயே வந்து கேளுங்க. ஊருக்கு சார்பா நாங்க என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் பண்ண நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க தான் வயசுலயும் அனுபவத்திலையும் ரொம்ப பெரியவங்க. உங்க முன்னாடி எல்லாம் என்ன ஒசத்தாதீங்க. உங்களோட வழியில வந்தவங்க தான் நாங்க. இந்த பாருங்க ஐயா, நீங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணீங்களே, இந்த ஒண்ணு போதியா எனக்கு. என் மருமவா குணத்துல ரொம்ப பெரியவா. அவ குணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அவளையும் அவளோட குணத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் கல்யாண ஏற்பாடுன்னு வரும்போது நானும் சரின்னு உடனே சம்மதம் சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஊரோட எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா, அது போதும். கண்டிப்பா ஊரையே கூட்டு வந்துருக்கேன். கல்யாணத்தை கோலாகலமா நடத்தி முடிச்சிடலாம். அப்புறம் மாப்பிள்ளைகிட்டே 2 வார்த்தை பேசிடலாம்னு நினைச்சேன். வந்ததுல இருந்து மாப்பிள்ளை அவரு வேலையில அவர் கவனமா இருக்காரு. சரி சரி, இருக்கட்டும். இந்த வயசுல தானே இப்படிலாம் இருக்க முடியும். நான் தான் கல்யாணத்துக்கு வருவேனே, அப்போ வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, இந்த பையன் இன்னைக்கு என் மானத்தை வாங்கிடுவான் போல இருக்கு. நடக்கட்டும். முருகேஷ், எனக்கு வேலை கிடக்கு, அப்ப நான் கிளம்புறேனே. ஐயா அது இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு, சின்ன சிறுசுங்க தானே. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு தான் வந்துருவேனே, அப்போ மாப்பிள்ளையிட்டு சாவகாசமா பேசிக்கிறதுக்கு. சரி முருகேஷ், நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா, நான் அப்புறமா உங்களை வந்து வீட்டுல பாக்குறேன். சரி முருகேஷ், அப்புறமா வா, என்னன்னு பேசிக்கலாம். சரிங்க தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. சரிங்களா? நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. அப்புறம் நாங்களும் கிளம்புற சம்பந்தி. ஏன்னா கல்யாணத்துக்கு நான் யாருக்கும் சொல்லல. இப்போ கிளம்புனாதான் சாயந்தரத்துக்குள்ள ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் கல்யாணத்துக்கு சொல்லி முடிக்க முடியும். நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க சம்பந்தி. நாளைக்கு குடும்பத்தோட வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு மேல்படி என்ன ஏற்பாடோ அதை பாத்துக்கலாம். சரிங்க சம்பந்தி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால காலையிலே பந்தக்கால் நட்டுலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால எல்லாரும் காலையிலே வந்துருங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் மேல்படி என்ன ஏற்பாடோ அது என்ன எதுன்னு சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். காலையில தானே சம்பந்தி, கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம். சரிங்களா? அப்ப நாங்க கிளம்புறோம். இப்படி கிளம்புனா எப்படி? உங்க மாப்பிள்ளைகிட்டையும் உங்க பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டே போங்க. ஐயோ இருக்கட்டும் சம்மந்தி, எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நாங்க தான் நாளைக்கு வீட்டுக்கு வருவோமே, அங்க வச்சு பொண்ணுகிட்ட பேசிக்கிறோம் சம்மந்தி. இல்ல, நீங்க அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டே போயிருங்க. மைக்கிலே, அவன் இந்த உலகத்துல இருந்ததுன்னு நம்ம கூப்பிடுறது அவன் காதுல விடும். அவன் ஒரு புது உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கத்துனாலும் அவன் காதுல விட போறது இல்ல. அவனோட வாழ்க்கையா அவன் வாழ்றான், அவ்வளவுதான். இலையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா? உன்னாலே பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேலும் ஏன் இந்த இல்லை? ஏய் மைக்கிலே, எதுக்கு கத்துற? யாரு? நான் கத்துறேனா? இருக்கிற வனப்புல உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன். உன்னை கூட்டது நான் இல்ல, அவங்க திரும்பி பாரு. ஐயோ, அப்பா, இப்ப வச்சு இந்த அப்பாங்க நிக்கங்கிற ஞாபகம் வந்துச்சே. உன் மாமனார் மாமியாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் நிக்கிறாங்க. முதல்ல அவங்க கிட்ட என்னன்னு கேளு. ஐயோ சாரி மாமா, நான் கவனிக்கல. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு போதும். இல்ல கல்யாணத்துக்கு சொல்லி போனோம், அதான் நீங்க இன்னைக்கு பொண்ணை அழைச்சிட்டு போங்க. நாளைக்கு வீட்டுல பந்தக்கால் நடந்தாங்களாம்ல, அதான் வீட்டுல வந்து பாத்துக்கலான்னு நாங்க கிளம்புனோம். சம்மந்தி தான் மாப்பிள்ளைகிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க கிளம்புறோம் மாப்ள. சரிங்க மாமா, நாளைக்கு காலையிலேயே நான் கார் அனுப்பி வச்சிடறேன். நீங்க கார்லயே வீட்டுக்கு வந்துருங்க. மாப்ள அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, என்னால வர முடிஞ்சா வந்துருவேன். நாளைக்கு வேலை இருக்கும், வர முடியாது. அதான் கார் அனுப்பி வைக்கிறேன். நீங்க கார்லயே வந்துருங்க. சரி மாப்ள, நாங்க நீங்க சொன்ன மாதிரியே கார்லயே வந்துடும். ஏமா கனிகா, அப்ப நாங்க கிளம்புறோம். சித்தப்பா, சித்தி, இந்த பாருமா, சந்தோஷமா இருக்கணும். எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்லபடியா வாழு. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுத்துருக்காரு. உங்க அம்மாவும் அப்பாவும் மேல இருந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சந்தோஷமா இரு. சரிங்க சித்தி, நீங்க என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்கல்ல? நீ ஏன் புள்ளம்மா, அது எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்? அவசியம் வருவேன். தினமும் வந்து என் பிள்ளைய வந்து நான் பார்க்க வருவேன். சரியா? சந்தோஷமா இருக்கணும். கல்யாணத்துக்கு ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்ப நாங்க கிளம்புறோம். நீ பார்த்து பத்திரமா கிளம்பிப்போ. எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கூட மாட ஒத்தாசையா இருக்கணும். சரிங்க சித்தி, சித்தப்பா.
நல்லபடியா போயிட்டு வா. அப்பாவும் கூடயே இருக்க. அண்ணனோட ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். கிளம்புறமா? சரிங்க சித்தப்பா, நானும் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிங்க மாப்பிள்ள. சின்ன மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா. கிளம்புறோம் சம்பந்தி. சரிங்க சம்மதி. எதுக்கடி முகத்தை இப்படி சோகமா வச்சுக்கிற? சந்தோஷமா இருடி, நான் தான் உன் கூட இருக்கேன்னு. அப்புறம் என்ன, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி, நல்லா பார்த்துப்பேன். நீ சொல்லல, நீ தங்கல, அந்த பாரு நான் இருக்கேன். நான் உனக்கு எப்படி வச்சு தாங்குற பாரு. சந்தோஷமா இருடி, நான் இருக்கேன்டி உனக்கு. நாங்களும் உன் கூட தான் இருக்கோம், இன்னும் போகல. அதனால அக்கம் பக்கம் கொஞ்சம் பார்த்து பேசு. அவெல்லாம் நம்ம இங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுக்குன்னே இப்படி பண்றான். எல்லாத்தையும் விருப்பத்தி பாக்குறதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். மாமா. இப்ப வச்சு இந்த மாமா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சனே. ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நீங்க வந்தப்பவே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். ஆனா அது நான் சும்மா தான் கேட்டேன். சரிம்மா, நல்ல நேரம் போறதுக்குள்ள வீட்டுக்கு போனல, நீ போய் கார்ல போயிருமா, நான் வரேன். சரிங்க மாமா. அப்பா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். வேணா கனிகாவை நானே அழைச்சிட்டு போறேன். நீங்க வேணா ராஜாவோட கார்ல வாங்கல. ஏன்னா என் கார்ல ஏசி அவ்வளவு கூலிங் இல்ல. ஆனா ராஜாவோட கார்ல நல்லா ஏசி கூலா இருக்கும்பா. வெளியில வேற வெயில் அடிக்கா, உங்களுக்கு ஒத்துக்காதுப்பா. அதனால நீங்க ராஜா கார்ல வாங்க, நான் இவளை என் கார்லயே அழைச்சிட்டு போறேன். வாடி, நல்ல நேரம் போறதுக்குள்ள வீட்டுக்கு போலாம். நான் சொல்லல, அவன் வேலையை அவன் கரெக்டா பாக்குறான்னு. பாடி, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? மோடத்தை வாங்கிறாதே, பேசாம இருங்க. ஏமா மருமகளே, நீ போய் கார்ல இருமா, நான் வரேன். இதோ இப்பவே போறேன்ப்பா. அப்பா, நானே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே. அவ இப்போ நம்ம வீட்டுக்கு போகல, உங்க அத்தை வீட்டுல கொண்டு போய் விட சொல்லி அண்ணி போன் பண்ணி அப்பவே சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ அங்கதான் இருப்பா, புரியுதா? அப்பா, எதுக்கு அங்க கொண்டு போய் விடணும்? அவன் நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்க வேண்டியதானே, எதுக்குப்பா அங்க? இப்பதாப்பா என் மனசே நிம்மதியா இருக்கு. டே மவனே, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்டா. தெரிஞ்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். சொந்த வீட்டுக்குள்ளே சோகரையில் குதிச்சு வந்தானே நீனே. இந்த லட்சணத்துல இன்னும் 3 நாள் தான் கல்யாணத்துக்கு கிடக்கு. இப்போ 2 பேரையும் ஒரே வீட்டுல வச்சோன்னா அந்த கல்யாண வேலையை பாக்குறதா, இல்ல உங்க 2 பேத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குதா? உன்னை பார்த்து கூட இருக்கணும்னு படிப்பானுவோம், தேவையா சொல்லி? அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ அவங்க அத்தை வீட்லயே நிக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ இங்க தானே வரப்போறா. அப்ப எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? நான் கொண்டு போய் உங்க அத்தை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அப்புறமா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பத்திரமா 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அண்ணன் ஏதோ வேலை கிடக்குன்னு சொன்னாரு, போய் அதை போய் பாருங்க. போங்கடா. எப்போ எப்போ அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. இதுக்கப்புறம் நீ அப்பா அப்பான்னு கத்த போய் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. உனக்கு நான் தான் ரிவீட் அடிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அப்பாவே இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து உனக்கு ரிவீட் அடிப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என் காதல்ல மண்ணெண்ணி போட்டு வந்தல, அதான் போறாம பிடிச்சவனே உன்ன. போடா, குஜாலா இருக்க குஜாலா போச்சா? ஏன் மைக்கேல எனக்கு சொந்தமானவரு, அவன் ஏன் மைக்கேல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவரை எப்படிலாம் காதலிச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உங்களை உண்மையா நேசிச்சேனே. என் மனசுல இருக்குது நான் அப்பவே சொல்லியிருக்கணும். எனக்கு அவர் வேணும். அவர் ஏன் மைக்கல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் பிச்சைக்கார நாயே, என் வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டல, விட மாட்டேன்டி. என் மைக்குள் கூட உன்னால சேர்ந்து வாழ விட மாட்டேன். அவர் தாலினி கட்டுனா என் கழுத்துல தான் கட்டணும். இந்த ஜென்மத்துல அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயா? அவ்வளோ லேசில் இந்த ரீத்து விட்டு கொடுத்துருவேனா? உசிரைய வச்சிருக்கண்டி அவர் மேல. அவர் வாழ்ந்தா என் கூட தான் சேர்ந்து வாழணும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு பாக்குறேன். நடக்க விட மாட்டாடா இந்த ரீத்து, விட மாட்டா. எனக்கு வேணும், என் மைக்கேல் வேணும். பிச்சைக்கார நாயே, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் உன்கிட்ட வந்தா உனக்கு அசிங்கம், அதுவே உன்னை அவ கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னானா உனக்கு சுகமா இருக்குதோ? அப்படி என்கிட்ட இல்லாதது எதிரி அவன்கிட்ட இருக்குன்னு அவனை இப்படி கட்டிக்கிட்டு நிக்கிற.
ஹேய், இந்த 4 வருஷம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டி. நீயா என்ன வந்து கட்டிக்கிடுவ, உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சனே. ஆனா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பின்னாடி போயிட்டல. விட மாட்டேன்டி, அவன் கூட உன்னை சேர்ந்து வாழ விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே அவனை வெட்டி போட்டு உன் வாழ்க்கைய சின்ன பின்னமாக்க வேண்டியே. அதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கைடியே. இந்த கல்யாணம் நடக்காது. அவ உயிரோட இருந்தா தானே நடக்கும். உயிரோட விட மாட்டான்டி இந்த ஆதி. எனக்கு கிடைக்காது, நீ எவனுக்கும் கிடைக்க கூடாது. இனிமேல் உன் வாழ்க்கையில சந்தோஷம் உனக்கு கிடையவே கிடையாதுடி. நீ எப்படி அவ கூட வாழ்றன்னு நானும் பாக்குறேன்டா. உன் உயிர் என் கையால தாண்டா போகணும். அதுவும் சாதாரணமா இல்ல. இந்த 4 வருஷம் என் உசுறு என்னென்ன பாடுபட்டாலோ அத்தனையும் நீ அனுபவிக்கணும்டா. அப்படி உன்னை துடிக்க விட்டுதான்டா பொல்லுவான் இந்த மைக்கிள். இந்த மைக்கிள் கையில மாட்டின எவனுக்கும் நிம்மதியான மரணம் கிடைச்சதே இல்ல. அதுல நீ ரொம்ப ஸ்பெஷல். காத்துக்கிட்டு உன் சாவுக்காக. ராஜா, வா போலாம். எம்மன் கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம். ஆனா இந்த போறான் பாரு, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓ சாவு இப்படியெல்லாம் இருக்குன்னு நீ கற்பனை கூட பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு சாவை கொடுத்துருவான். காத்துக்கிட்டே இரு உன் மரணத்துக்காக. யாரோட சாவு கொடூரமா இருக்க போதுன்னு பார்க்க தாண்டா போறீங்க. ஏழை நம்ம பண்ணிட்டு போற, துணைக்கு அனுப்புறேன், சேர்ந்து போ. காத்துக்கிட்டு இருக்கணுமாம்லா? காத்துக்கிட்டு இருக்கடா. உங்களை கோபம் வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்.